கூடும் நேரம் வானம் எல்லாம் மேகம் காணாமலே போகும் ஒரே நிலா கோபம் தீரும் நேரம் மேகம் இல்லா வானம் பௌர்ணமியாய் தோன்றும் அதே நிலா வாசல் கதவை யாரோ கட்டும் ஓசை கேட்டால் நீதான் என்று பார்த்தேனடி சகி பெண்கள் கூட்டம் வந்த எங்கே நீயும் என்றே இப்போதெல்லாம் தேடும் எந்தன் விழி ஓ ஷூர் கண்டிப்பா வரேன். ஓகே பாய். யார் போன்ல? ரம்யாவா? இல்ல பிரதீப். ஞாபகம் இருக்குல்ல, என் காலேஜ் மேட். அவன் இப்ப சென்னையில ஆபீஸ் ஓபன் பண்ணிருக்கான். அவனுக்கு நான் தான் கன்சல்டன்சி பண்ணிட்டு இருக்கேன். இல்ல, இதுக்குள்ள ரம்யா ஒரு 15 தடவை போன் பண்ணிருப்பான், அதான் கேட்டேன். இப்ப என்ன சொல்ல வர நீ? பின்ன என்னடா, நீ வருவ, அப்பாடா சாட்டர்டே சண்டே ஆச்சு, குடும்பமா நம்ம எல்லாரும் கோயிலுக்கு போலாம்னு நினைப்பேன். போன் வரும், உடனே கிளம்பிடுவேன். என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்ல, அவன் என் ஃப்ரெண்டு, அவ்வளவுதான். நிஜமாவா? என்ன நம்மட்டு சிரிப்பு வேண்டி கிடக்கு? அப்பா காலகாலத்துல அவருக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கலாம்ல. அது சரி, தேவையில்லாத கற்பனை ஆசை. முதல்ல மில்சன் புன்ஸ் எல்லாம் படிக்கிறது நிறுத்து. கேள்வி கேட்கிறா பாரு. ஆமா, உண்மையை சொன்னா சண்முகம் கீர்த்தனம். என்ன 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 முணுமுணுக்கிற? நீ சொல்ற மாதிரி நான் அங்க ஓடி போறதில்ல. நாங்க ஒருத்தர் பாக்கெட்ல வாழறதுல, புரியுதா? இன்ஃபேக்ட் நான் போனே அட்டன் பண்ணலன்னா கூட ரம்யா ஒன்னும் தப்பா நினைக்க மாட்டான். சோ நீ ரொம்ப யோசிக்காம எனக்கு கொஞ்சம் ரசம் ஊத்து. சரி சரி, கோச்சுக்காதடா. அப்பா, இன்னைக்கு நம்ம கோயில் பிளான் ஃபிக்ஸ்ட். ஓ எஸ், அப்படியே மாமா வீட்டுக்கு போயிட்டு வந்துருவோம். ஓகே. போன் எடுக்காத. இல்ல, ஏதோ முக்கியமான போனா இருக்கு போது. யாரும் இல்ல, ரம்யா தாண்டா. நீதானே சொன்ன 2 பேரும் ஒருத்தர் பாக்கெட்ல வாழலன்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா இருக்கும். அவன் உன் ஃப்ரெண்டு தானே, தப்பா எல்லாம் நினைச்சுக்க மாட்டா. ஆனா ஏய் தொடாத கிருஷ்ணா. ஏய் குடுடா. ஏய் கிருஷ்ணா. ஹலோ. சொல்லுங்க. ஏய் துப்பட்டடா. டேய். ஓகே. என்னமோ பெருசா பேசுன? நான் இப்பவே வந்துறேன். ஹலோ, உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்கேன். இல்ல இல்ல, எவ்வளவு சீக்கிரம் வர முடியுமோ வந்துறேன். கிருஷ்ணா. நான் கிளம்பிட்டேன். தப்பா நினைக்கிறீங்க பாத்தீங்களா? போன் பண்ணது ரம்யா இல்ல, அவங்க அப்பா. ரம்யாக்கு ஏதோ ப்ராப்ளமா, அவங்க அம்மா அரவிந்த் கூட ஏதோ பிரச்சனை நினைக்கிறாங்களா. அங்கிளுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, அதான் நான் போறேன்.
ஹாய் ஆண்டி. ஆ. என்னாச்சு? மத்தியானமே வந்தா ஆ. உள்ள போனவ வரவே மாட்டேங்கிறா. நான் கிருஷ்ணா. கிருஷ்ணாண்ணா கதவு திறக்கணுமா? முடியாது போ. சாட்டர்டே ஈவினிங் சும்மா வெளியில போலான்னு பார்த்தேன். தக்ஷின் சித்ரால சேல் போட்டிருக்காங்களாம். அப்படியே மாயாஜால ஒரு படம் பார்க்கலாம்னு நினைச்சேன். போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா. நான் வரேன்னு சொல்லலையே. ஜுரத்தோட வந்திருக்கேன் தெரியுமா? தொட்டு பாரு. என்ன பிரச்சனைன்னு சொல்ல மாட்டேன். பிரச்சனை? அங்கிள் ஏதாவது பிரச்சனை? ஆண்டி என்னாச்சு? பெரிய செவாலியர் நடிக்காத. நான் நடிக்கிறேனா? சரி விடு அங்கிள், நான் கிளம்புறேன். ஆண்டி ஒரு காஃபி கொடுங்க, நான் குடிச்சிட்டு. இரு வரேன். சரி, ஆனா மூஞ்சி கழுவிட்டு வா. ரொம்ப கேவலமா இருக்கு. போடா. அங்க பாரு உங்க பாஸ். சார் சார் சார், இங்க பாருங்க. ரம்யா இங்கதான் இருக்கா. ஆபீஸ் கட் அடிச்சுட்டு எங்க கூட சினிமாக்கு வந்துட்டு இருக்கா. என்னன்னு கேளுங்க சார். ஐயோ, அந்த ஆள் கொஞ்ச நாளாவே என்ன ஒரு மாதிரியா பாக்குறான். இன்னைக்கு என் கையை பிடிச்சிட்டு பீச் ஹவுஸ்க்கு போலாமான்னு கேக்குறான். கல்யாணம் நின்னு போச்சுன்னா என்ன, நான் இருக்கேன் இல்லன்னு சொல்றான். இறங்கு. கிருஷ்ணா, வண்டி எப்படி? வைத்தியக்காரா. ஓ கிருஷ்ணா. குட் ஈவினிங் சார். என்ன விஷயம்? இந்த நடு ரோட்ல பிஸி டிராபிக்ல உங்களை டிஸ்டர்ப் பண்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். நவருங்க சார். அண்ணே சிக்னல் மாறிடுச்சு, வண்டி எடுங்க. ஏய், கிருஷ்ணா. சார் ஏதோ சொல்லணும்னு சொன்னீங்க. நான் வேணா கார்ல இருந்து இறங்கி. இல்ல கஷ்டப்பட வேணாம், உள்ள இருந்தே சொல்லுங்க. இந்தியா இஸ் மை கண்ட்ரி. ஆல் இந்தியன்ஸ் ஆர் மை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஐ லவ் மை. போதும். மத்த விஷயம் இனிமே இப்படி செய்ய மாட்டேன், பேச மாட்டேம்மா. என்ன மன்னிச்சுது. நல்லா மனப்பாடம் பண்ணிருக்கீங்க. ரம்யா, நீ எப்ப வேணா இனிமே ஆபீஸ்க்கு வரலாமா? எனிவே என்னால இனிமே உனக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. ரம்யா, இது நான் சொல்லி தரல, அவரா சொல்றாரு. எனிவே சார், டேக் கேர். நான் வண்டி எடுங்கண்ணா. பாய். ஹலோ. உனக்கு சுத்தம் அறிவே இல்லடா. அந்த ஆள் நினைச்சா ஒண்ணு ஒரு மண்ணும் பண்ண முடியாது. இல்ல. நான் அங்க போக மாட்டேன். தேவையில்லை. வேலைக்கு போக மாட்டேன். வேண்டாம். வீட்டுல தான் இருக்க போறேன். சரி. இடியட், ஃபுல். பெரிய ஹீரோ நினைப்பு. என்ன புலம்புறதெல்லாம் புலம்பிட்டு இப்ப இது வேறயா? நவரு. எக்ஸ்கியூஸ் மீ, நான் புலம்புனேனா? எனிவே போலாம். போ. வண்டி எடு. ஒழுங்கா உட்காரு. சேல் முடிஞ்சிரும், சீக்கிரம் போ. லேட்.